இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கருச்சிதைவு ஏன் ஏற்படுது, இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன வழிமுறைகளை கடைபிடிக்கணும், என்ன ட்ரீட்மெண்ட் இதுக்கு லேட்டஸ்டா அவைலபிளா இருக்கு. ஹலோ ஆல், ஐம் டாக்டர் ஐஸ்வர்யா, ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் கைனகாலஜிஸ்ட். சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். சில விஷயங்கள் கட்டாயமாக ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் தான் பார்க்கணும், அதுக்குன்னு ஸ்பெஷல் டெஸ்ட் பண்ணணும், அதுக்கான எக்ஸ்பர்டீஸ் வேணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த ரெக்கரண்ட் ப்ரெக்னன்சி லாஸ், அதாவது திருப்பி திருப்பி கருச்சிதைவு ஏற்படுறது. இப்போ நம்ம ரெக்கரண்ட் ப்ரெக்னன்சி லாஸோட டெஃபினேஷனை பார்க்கலாம். 2 இல்லை அதற்கு மேற்பட்ட கருச்சிதைவுகள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்ததுன்னா அதை RPL ரெக்கரண்ட் ப்ரெக்னன்சி லாஸ்னு சொல்லுவோம். ப்ரெக்னன்சி யூட்ரஸ்குள்ளே பதிஞ்சு இருக்கணும், அதுக்கு பேர் கிளினிக்கல் ப்ரெக்னன்சி. அந்த மாதிரி ஒரு ப்ரெக்னன்சி டிஃபைன் ஆகிருக்கணும், இல்லாட்டியும் பிளட்ல ப்ரெக்னன்சியை ஊர்ஜிதப்படுத்தி இருக்கணும், பயோகெமிக்கல் ப்ரெக்னன்சி. இதையுமே நம்ம ப்ரெக்னன்சியில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி 2 இல்லை அதற்கு மேற்பட்ட முறைகள் உங்களுக்கு கருச்சிதைவு ஏற்பட்டிருந்ததுன்னா உங்களுக்கு இந்த டெஃபினேஷன் கீழே கேட்டகரைஸ் பண்ணுவோம். 100ல் ஒருத்தர் இல்லை 2 பேருக்கு இந்த மாதிரி பிரெக்னன்சி லாஸ் தொடர்ந்து நடக்கும். ஒருத்தங்களுக்கு கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா சந்தோஷமா டெலிவரி வரைக்கும் போயிடும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. கருச்சிதைவுன்னு ஒன்று ஏற்படும் போது உடனே எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இந்த பொண்ணு தான் சரியா சாப்பிடல, இல்லை வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, இல்லை பைக்ல போனாங்க, இல்லை நம்ம தான் சரியா பார்த்துக்கல அப்படின்ற மாதிரி பல ரீசன்ஸ் சொசைட்டியில் இருக்கு. கருச்சிதைவுங்கிறது 5ல் 1 ப்ரெக்னன்சி, அதாவது 20% ப்ரெக்னன்சிஸில் காமன்கிறத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா ப்ரெக்னன்சியுமே ஃபினிஷிங் லைனை தொடாது. இன்ஃபேக்ட் பெரிய பெரிய ஆளுங்க லைக் அமீர் கான் மாதிரி ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரோட வைஃப் நிறைய கருச்சிதைவுகளுக்கு அப்புறம் தான் குழந்தை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது அவரே சோஷியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காரு. ஸோ எவ்வளோ காசு இருந்தாலுமே இயற்கையை மீறி நம்மளால சில விஷயங்கள் பண்ண முடியாதுங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்கெல்லாம் இந்த கருச்சிதைவு வரும் அப்படிங்கிறதுக்கான காசஸை நம்ம முதல்ல பார்க்கலாம். நம்பர் 1, குரோமோசோமல் ஆர் ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ். ஒரு லேடி அண்ட் ஒரு ஆண்மகன் இணையும் போது இவங்க கிட்டேருந்து 23 அவங்க கிட்டேருந்து 23 குரோமோசோம்ஸ் இணைஞ்சி பேபி ஃபார்ம் ஆகும். ஏஜ் ஆக ஆக ஒரு லேடிக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி குரோமோசோமல் நம்பர்ஸில் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது இணையும் போது சரியா இணையாமல் இல்லை நம்பர்ஸ் தப்பாக இணைஞ்சதுனால குரோமோசோமல் நம்பர்ஸில் ப்ராப்ளம் வரலாம். இதனால அந்த ஃபார்ம் ஆகிற பேபி நார்மல் நம்பரோட இல்லாமல் அப்நார்மல் நம்பரோட, அதாவது 1க்கு மேற்பட்ட இந்த ஜீன்ஸ் அதிகமாக இருக்கலாம் இவங்களதுல. இதனால இது ஒட்டாது, சரியா? இதனால கருச்சிதைவு ஏற்படலாம். இதுதான் இன்ஃபேக்ட் மோஸ்ட் காமன் ரீசன் ஃபார் மிஸ்கேரேஜ். யாருக்கெல்லாம் இது வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு கப்பல் இருப்பாங்க, அவங்களுக்கும் எந்த ஜெனட்டிக் ப்ராப்ளமும் இருக்காது, அவங்க குடும்பத்தில் யாருக்குமே ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் குழந்தை உருவாகும் போகுது அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்து இந்த மாதிரி மிஸ்கேரேஜ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களையே நீங்கள் ப்ளேம் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2% நபர்களில் என்ன இருக்கும்னா, அப்பா இல்லை அம்மா அவங்களில் பேலன்ஸ்டு டிரான்ஸ்லொகேஷன், 1க்கு மேற்பட்ட ஒரு ஜீன்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஆனால் அவங்க நார்மலாக இருப்பாங்க. ஆனால் அவங்க குழந்தை பெற்றுக்கும் போது குழந்தையில அன்பேலன்ஸ்டு டிரான்ஸ்லொகேஷன் ஒன்று வரும். அதனால அந்த ஃபார்ம் ஆகிற கரு சரியா இல்லாமல் மிஸ்கேரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. 2வது ரீசன் ஆட்டோ இம்யூன். ஒரு பாடியில் பேபி தங்கும் போது அந்த லேடியோட உடல் அதை வேற திசுவாக தான் நினைக்கும். ஃபாரின் பாடி அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப காமன் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமந்தாக்கு வந்தது இல்லையா அந்த மயோசைட்டிஸ்னு சொல்லிட்டு, அதை பற்றி நிறைய சோஷியல் மீடியாவில் வந்திருக்கு. அதாவது அவங்க பாடியே அவங்களோட மசிலுக்கு எதிராக எதிர்ப்பு சக்தியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி உங்கள் பேபிக்கு எதிராக உங்கள் பாடியே ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா, இல்லை உங்களோட திசுக்களுக்கு எதிராகவே உங்கள் பாடி செல்களை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா, அந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன ஆகும்னா உங்களுக்கு பேபிக்கு போகிற பிளட் ஃப்ளோவில் அடைப்புகள் ஏற்பட்டு அந்த கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 2-3 விஷயங்கள் ரொம்ப காமனாக இருக்குது. 1 ஆன்டி பாஸ்போலிபிட் சிண்ட்ரோம், APS அப்படின்னு சொல்லுவோம். 2வது ஆன்டி TPO ஆன்டிபாடிஸ்னு சொல்லுவோம். ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடிஸ், ANA அப்படின்னு சொல்லுவோம். மேற்பட்ட பல விஷயங்கள் இருந்தாலும் இது 3 ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஸோ இது 3த்தையும் நம்ம ஆட்டோ இம்யூன் விஷயத்தில் எடுத்துப்போம். 3வது எண்டோக்ரைன் ரீசன்ஸ், அதாவது நாளமில்லா சுரப்பிகள் உங்கள் பாடியில் இருக்கும் இல்லையா, அதில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இந்த மாதிரி கருச்சிதைவு அடிக்கடி ஏற்பட்டும். ரொம்ப சிம்பிள். தைராய்டு ப்ராப்ளம், ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃப்க்கோ சுகர் இருந்ததுன்னா, இல்லை ஒய்ஃப்க்கு அன்கண்ட்ரோல்டு PCOS இருந்ததுன்னா
இந்த மாதிரி கருச்சிதைவுகள் ஏற்படும். ஸோ இதை வந்து எப்படி நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கான சுகர் ப்ராப்ளம் எது இருந்தாலும் நம்ம கிளியர் பண்ணிடணும். தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் கிளியர் பண்ணணும். அண்ட் பிசிஓஎஸ் இருந்ததுன்னா கண்ட்ரோல் பண்ணணும். சில பேர் கொஞ்சம் குண்டா இருப்பாங்க. வெயிட் அதிகமாக இருக்கும்போது அவங்க பாடியோட கண்டிஷன் நல்லா இல்லாததுனால கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவும் ஒரு ப்ரூவன் ரீசன் தான். கொஞ்சம் ரேர் அண்ட் டெக்னிக்கலி டீடைல்டுன்னு பார்த்தீங்கன்னா லூட்டியல் ஃபேஸ் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். எக் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான் ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். சில பேரோட பாடியில அந்த ஹார்மோன் சரியான அளவில் இல்லாததுனால லூட்டியல் ஃபேஸ் டெஃபிஷியன்சின்னு ஒன்று நடக்கும். அதுவுமே ஒரு ஹார்மோனல் ரீசன் ஃபார் பிரெக்னன்சி லாசஸ்ங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு வந்திருக்கு. நாலாவது ரீசன் அனடாமிக்கல் ஃபேக்டர்ஸ். கர்ப்பப்பையே வித்தியாசமா வந்து உடல் கூரமைப்புல இருந்ததுன்னா அதனால கருச்சிதைவு ஏற்படும். இதுல ரொம்ப முக்கியமானது யூட்ரஸ் இயற்கையாவே ரெண்டா பிளந்து இருக்கும். இது பேரு செப்டேட் யூட்ரஸ்னு சொல்லுவோம். ரெண்டு யூட்ரஸ்க்கு நடுவுல தெர மாதிரி இருக்கும். ஏன்னா யூட்ரஸ் டெவலப் ஆகும்போது ரெண்டா டெவலப் ஆகி ஒன்னா இணையும். அந்த ஒன்னா இணையும் போது நடுவுல இருக்கிற திரை தன்னால விலகிரும். அந்த திரை விலகாம இருக்கும் போது யூட்ரஸ்க்கு நடுவுல வந்து செப்டம் அப்படிங்கறது ஒண்ணு சொல்லுவோம். இந்த செப்டம் இருக்கும்போது ஒட்டுதல் தன்மை கருவுக்கு சரியா இல்லாததுனால திருப்பி கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, யூட்ரஸே ரெண்டா இருக்கும். பைகார்னுவேட் யூட்ரஸ். இல்ல சில பேருக்கு ஒரே ஒரு சைடு ஆஃப் தி யூட்ரஸ் தான் இருக்கும். யூனிகார்னுவேட் யூட்ரஸ். சில பேருக்கு யூட்ரஸ்க்கு நடுவுல சில தசை வளர்ச்சிகள் இருக்கும். ஃபைப்ராய்ட்ஸ், பாலிப்ஸ். இதனால கூட உங்களுக்கு கருச்சிதைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மிகவும் முக்கியமான ஒரு அனடாமிக்கல் ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையோட வாயோட வீக்னஸ். இத பேரு சர்வைக்கல் இன்சஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். கர்ப்பப்பை வாயை சுத்தி ஸ்மூத் மசில்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இயற்கையாவே சில பேருக்கு அது வீக்கா இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் மாசத்துல வந்து பெயின்லெஸ்ஸா வந்து தண்ணி வெளியேறி கருச்சிதைவு ஏற்பட்டுடும். இல்ல சில பேருக்கு 3ஆம் மாசம் 4ஆம் மாசத்துல இந்த மாதிரி ஆகும். இல்ல ரிப்பீட்டடா நம்ம டிஎன்சி பண்ணியிருந்தாங்கன்னா அது வீக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர் அபார்ஷன், அதாவது 12 வாரத்துக்கு மேல நடக்கிற ஒரு மிஸ்கேரேஜ். இத வந்து கட்டாயமா உங்க டாக்டர் வந்து உங்களுக்கு எவாலுவேஷன் பண்ணணும். 5வது வெரி அன்காமன் ரீசன்ஸ் நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு வந்து யூட்ரஸ்ல இன்ஃபெக்ஷன் இருக்கிறது. இது பேர் எண்டோமெட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பல்வேறு வந்து ஆர்கானிசம்ஸ் இருக்கு. கிளமைடியா, கொனோரியா, டியூபர்குலோசிஸ், இந்த மாதிரி விஷயங்கள்னாலையும் உங்களுக்கு ரிப்பீட்டடா மிஸ்கேரேஜ் ஏற்படலாம். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ரேரான விஷயங்கள். இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உங்க டாக்டர் கிட்ட போறீங்க. 2 இல்ல 3 அபார்ஷன் உங்களுக்கு ஆயிருக்கு. டாக்டர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா யூஸ்வலா நான் என்ன சொல்லுவேன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரையும் உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் டீடைலா நான் ஹிஸ்டரி எடுப்பேன். எப்போ இந்த அபார்ஷன் ஆச்சு, எத்தனை வாரத்துல ஆச்சு, ஏதாவது அந்த டைம்ல அவங்களுக்கு பிரச்சனை சுகர், தைராய்டு ஏதாவது இருந்ததா. சில பேர் வந்து சில மருந்துகள் எடுத்திருப்பாங்க. ஏதாவது மருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிஸ்கேரேஜ்க்கு அப்புறமா வந்து கொடுத்தாங்களா, இல்ல ஏதாவது வந்து உங்களுக்கு ஸ்பெசிபிக் ஸ்கேன் ஏதாவது எடுத்திருக்காங்களா அப்படிங்கறத கம்ப்ளீட்டா அவங்களோட ஹிஸ்டரியை வந்து எடுக்கணும். அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா வந்து டெஸ்டையும் பார்க்கணும். சப்போஸ் எதுவுமே பண்ணலன்னா முதல் இவாலுவேஷன் அடுத்து பிரெக்னன்சி ஆக சொல்லாம என்ன வந்து ப்ராப்ளம்ங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது மேல் பார்ட்னர் அண்ட் ஃபீமேல் பார்ட்னர் 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் அண்ட் ஸ்கேன்ஸ் ஸ்பெசிபிக் டெஸ்ட் நம்ம பண்ணணும். இது பேரு RPL இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். என்னென்ன டெஸ்ட் அப்படிங்கறது ஒன்னா பார்க்கலாம் வாங்க. நம்பர் 1 ஜெனட்டிக் ரீசன் சொன்னேன். ஸோ முதல்ல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கும் 2 பேருக்கும் கேரியோடைப்பிங் அப்படிங்கிற ஜெனட்டிக் டெஸ்ட்டை எடுப்போம். முக்காசி பேர்ல இது நார்மலா தாங்க வரும். நார்மலா வந்தாலும் ஏன் என் பேபிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க. நான் நல்லா தானே இருக்கேன், என் ஜெனட்டிக்ஸ் நல்லா தான் இருக்கு அப்படின்னு. ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க 2 பேர்லேருந்தும் அந்த குரோமோசோம்ஸ் வரும் இல்லையா, சம்டைம்ஸ் அந்த பிரேக்கேஜஸ் சரியா இல்லாததுனால பேபியில மாத்திரம் அந்த ப்ராப்ளம் வந்து வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு ரிப்பீட்டடா கருச்சிதைவு ஏற்படும் போது நம்ம அட்வான்ஸா இன்னும் என்ன டெஸ்ட் பண்ணுவோம்னா அந்த அபார்ஷன் ஆன அந்த ஃபீட்டஸை வந்து நம்ம ஒரு டிஎன்சி மூலமா எடுத்து அதை குரோமோசோமல் மைக்ரோ அரே அப்படிங்கிற அந்த ஸ்பெசிபிக் டெஸ்டிங்க்கு அனுப்புவோம். அந்த மாதிரி நம்ம அனுப்பும் போது அதுல ஏதாவது மாறுதல்கள் ஏற்பட்டிருந்ததுன்னா அதனாலதான் அந்த பிரெக்னன்சி லாஸ் ஆயிருக்குன்னு நம்ம கண்டுபிடிப்போம். சப்போஸ் மாறுதல்கள் ஏற்படுதுன்னா இது நீங்க கரெக்ட் பண்ண முடியாது மெடிக்கலா, இது வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம் ஆஃப் தட் பர்டிகுலர் பேபி அப்படிங்கிறது தெரியும். சில விஷயங்கள் என்ன ஆகும், அதாவது பேலன்ஸ் டிரான்ஸ்லோகேஷன் ஒன்று சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேஸ் தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு போடுறேன் பாருங்க. இதுல வந்து மேல் பார்ட்னர் ஹஸ்பண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் டிரான்ஸ்லோகேஷன் ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருந்தது. அதை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம ஒரு ஸ்பெசிபிக் டெஸ்ட், அதாவது எம்ப்ரியோல இருந்து 2-3 செல்லை எடுத்து அதை பயாப்சி காமிச்சு இதுல எது நல்ல எம்ப்ரியோவோ அதை வந்து வைஃப்குள்ள உட்செலுத்தும் போது அவங்க அழகா கன்சீவ் ஆயிட்டாங்க. இப்போ நல்லபடியா பிரெக்னன்சி போயிட்டு இருக்கு. ஸோ இது பேரு PGT-SR அப்படிங்கிற ஒரு டெக்னிக். சில பேருக்கு ஏஜ் அதிகமாகுது, இல்ல முன்னாடியே வந்து பிரெக்னன்சி லாஸ் ஆயிருக்கு ஆனா வேற எந்த காரணமும் இல்லை அப்படிங்கிற போது நம்ம PGT-A அதாவது எம்ப்ரியோ பயாப்சி பண்ணி எது நல்ல எம்ப்ரியோவோ யூப்ளாய்டு எம்ப்ரியோவோ அதை எடுத்து உட்செலுத்துவோம். இது வந்து ஒரு அட்வான்ஸ் IVF டெக்னிக்.
இதனால உங்களுக்கு ரிப்பீட்டட் பிரெக்னன்சி லாஸ்ல வர மிஸ்கேரேஜ் ரேட் கம்மியாகுதுன்னு ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க. கட்டாயமா இதை வந்து உங்க டாக்டர் கிட்ட நீங்க விசாரிக்கணும். உங்க டாக்டர், உங்க ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டும் உங்களுக்கு இதை பத்தியும் சொல்லுவாங்க. மற்ற எல்லா ஃபேக்டர்ஸும் நார்மலா இருக்கு, ஏன் எனக்கு வந்து கருச்சிதைவு ஏற்படுதுன்னே தெரியாத போது நான் கட்டாயமா இந்த PGTA வந்து பேஷண்ட்டுக்கு ஒரு ஆப்ஷனா வந்து கொடுப்பேன். நம்பர் 2, அனடாமிக்கல் ப்ராப்ளம்ஸ். அதாவது உடல் கூரமைப்பு எப்படி பார்க்கணும், அந்த லேடிக்கு டீட்டெயிலா ஒரு ஸ்கேன் பார்க்கணும். நார்மல் ஸ்கேன் பத்தாதுங்க. யூஸ்வலா நம்ம 3 டைமென்ஷனல் அல்ட்ராசவுண்ட்னு ஒன்று எடுப்போம். அதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நாங்க MRI அட்வைஸ் பண்ணுவோம். இதுல என்ன பார்ப்போம்னா, யூட்ரஸ் 2ஆ இருக்கா, நடுவுல செப்டம் இருக்கா, இல்ல பாலிப் இருக்கா, ஃபைப்ராய்டு இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்த பட்சத்துல செப்டம் இல்ல பாலிப் இருந்ததுன்னா ஹிஸ்டரோஸ்கோபி அப்படிங்கிற ஒரு சின்ன கேமராவை உள்ள போட்டு அந்த செப்டத்தை நம்ம கட் பண்ணிட்டோம்னா அழகா யூட்ரஸ் நார்மல் சைஸ்க்கு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்க கன்சீவ் ஆகிறது ரொம்ப சுலபமா இருக்கும். 3வது இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஹார்மோன் டெஸ்ட். என்னென்னலாம் ஹார்மோன் பார்ப்போம்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேத்துக்குமே தைராய்டு டெஸ்ட் அண்ட் சுகர் டெஸ்ட் பார்க்கணும். இன்ஃபேக்ட் ரொம்ப சில்லி ரீசன், சுகர் கண்டுபிடிக்காம போயிருப்பாங்க, அதனால அவங்களுக்கு 2 பிரெக்னன்சி லாஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஈஸியா நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டோம்னா அடுத்த வாட்டி ஹெல்த்தியா பிரெக்னன்சி பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4வது விஷயம், அண்ட் இதுக்கான சிறப்பான டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸோட டெஸ்ட், APSன்னு சொல்லுவோம். இதுல சில செட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்கு. லூபஸ் ஆன்டிகோவாகுலன்ட், ஆன்டிகார்டியோலிபின் ACL ஆன்டிபாடிஸ், பீட்டா 2 கிளைகோப்ரோட்டீன் 1 ஆன்டிபாடிஸ். இது 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த APS சிண்ட்ரோம்ல. இதை தவிர வந்து ANA டெஸ்ட் அண்ட் ஆன்டி-TPO டெஸ்ட், இந்த 5ம் கட்டாயமா நான் எடுப்பேன். இதனால என்ன கண்டுபிடிப்போம்னா, இதுல ஏதாவது மாறுதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா இன்னொரு ஒரு 6 வீக்ஸ் கழிச்சு திருப்பி இந்த APS ஆன்டிபாடிஸை நம்ம ரிப்பீட் பண்ணணும். அதுலயும் மாறுதல்கள் இருந்ததுன்னா அதுக்கு ஏத்த மாதிரியான சில மெடிசன்ஸை நம்ம பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆன உடனே வந்து ஒன்று ஆரம்பிக்கணும். பிரெக்னன்சிக்கு முன்கூட்டியே நம்ம லோ டோஸ் ஆஸ்பிரின் அப்படிங்கறது ஒன்று ஆரம்பிக்கணும். அண்ட் பாசிட்டிவ் ஆன இமீடியட்லி நம்ம லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பரின் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கணும். ஸோ இதெல்லாம் மாறுதல்கள் ஏற்பட்டிருந்தா நான் யூஸ்வலா ஒரு ரிமட்டாலஜிஸ்ட் கிட்டையும் கன்சல்டேஷனுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா இதை ஆரம்பிக்கிறது வழக்கம். இதனால 50% ஆஃப் த கருச்சிதைவுகள் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆன்டி-TPO ஆன்டிபாடிஸ் இருந்தது அப்படின்னா யூஸ்வலி ஐ வில் சென்ட் ஃபார் an investigation to the endocrinologist. இதனால என்ன இருக்குன்னா உங்களோட தைராய்டு முன்ன பின்ன போயிட்டு வரும். அண்ட் ஆன்டி-TPO ஆன்டிபாடிஸ் இருக்கிறவங்க ஜென்ரலாவே உங்களுக்கு கருச்சிதைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி என்ன சம்டைம்ஸ் லோ டோஸ் ஸ்டீராய்டு ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆய்வுகள்ல கொடுத்திருக்கு. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம ஆட் பண்ணுவோம். 5வது ரீசன் வந்து இன்ஃபெக்ஷன். இந்த இன்ஃபெக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்வலா கர்ப்பப்பை சுவரிலிருந்து சில திசுவை எடுத்து பயாப்சி எடுத்து அதை CD138 டெஸ்டிங்னு ஒன்று இருக்கு, அதுக்கு அனுப்பிச்சிட்டு அது சப்போஸ் பாசிட்டிவா வந்ததுன்னா 21 நாளைக்கு டாக்ஸிசைக்ளின், மெட்ரோனிடசோல் அப்படிங்கிற 2 ஆன்டிபயோட்டிக் யூஸ்வலா ஆரம்பிப்போம். இது எல்லாருக்கும் பண்றது கிடையாது, சில பேத்துக்கு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் மீறியுமே வந்து நமக்கு 50% கப்பில்ல தான் வந்து ஏன் வந்து கருச்சிதைவு ஆகுதுன்னு கண்டுபிடிக்க முடியும், மிச்சம் 50%ல கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ரீசனை அன்எக்ஸ்பிளைன் ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ்னு சொல்லுவோம். இதுல ஒரு குட் நியூஸ் என்னன்னா, எந்த ரீசனுமே கண்டுபிடிக்க முடியலன்னா அவங்களுக்கு அடுத்த பிரெக்னன்சி ஆகி அண்ட் அதை டெலிவரி பண்றதுக்கான சான்ஸ் ஆல்மோஸ்ட் 75%ன்றது ஆய்வுகள்ல சொல்றாங்க. அவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் அட்வைஸ் பண்ணுவோம்னா, ரிமட்டாலஜிஸ்ட் கிட்ட ஒப்பீனியன் எடுத்து நம்ம ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட்டை ஆட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு பார்ப்போம். 2வது PGTA அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி தான். இந்த எம்ப்ரியோ பயாப்சி இருக்கு இல்லையா, அதை நம்ம அட்வைஸ் பண்ணி நம்ம IVF பண்ணும்போது அவங்களுக்கு அடுத்த பிரெக்னன்சி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவோம். திருப்பி கருச்சிதைவு ஏற்பட்டுச்சுன்னா கட்டாயமாக வந்து மன உளைச்சலுக்கு நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஆளாவீங்க. முதல்ல உங்களை பிளேம் பண்ணிக்கிறத நிறுத்துங்க. நம்ம ஒன்றும் இப்போ பழைய காலத்தில் இல்லை, இப்போ ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ் இருக்கு, கன்சீவ் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்கு. அதுக்கான நாலேஜ் வந்து இந்த வீடியோலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. கட்டாயமாக கரெக்டான டாக்டரை போய் அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பேபி கையில் நிற்கும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இந்த மாதிரி கருச்சிதைவு பற்றி, ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாசஸ் பற்றி இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே கேளுங்க.